தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரால் ஆமென். தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை தேற்றரவாளன் ஆலயம், பாக்கம், கீழ்ப்பாக்கம், மறைமாவட்டம் இளைஞர் இயக்கத்திலிருந்து வாலிபர்கள் சிறப்பு பாடி ஒன்றை பாடுவார்கள். ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் கண்களை திறந்து தாரும், செவியை திறந்து தாரும், இருதயத்தை திறந்து தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோவான் சுவிசேஷ நூல் 19ஆம் அதிகாரம் திருவசனம் 30. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இந்த வாய்ப்பை தந்த மறைத்திரு ஜோஷ்வா நிமிலன் ஐயா, ஜெனரல் செக்ரட்டரி யூத் போர்ட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று முன் நாம் வாசிக்க கேட்ட
இந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்தருளிய 6ஆம் வார்த்தை. இயேசுவானவர் சிலுவையில் மொழிந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பொன்னான வார்த்தைகள். அவர் தோல்வியினாலேயோ அல்லது வியாகுலத்தினாலேயோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அது வெற்றியின் வார்த்தை என்றும் கூறலாம். வெற்றி முழக்கமிட்ட வார்த்தை. It is finished. It is finished. மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் டெட்டலஸ்டாய் என்ற சொல்லை முடிந்தது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு நிலத்தையோ அல்லது விலை உயர்ந்த பொருளையோ வாங்கும் பொழுது அதனுடைய முழு கிரயத்தையும் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை காட்ட டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்பதை காட்டி எல்லாவற்றையும் முடித்தவராய் அவர் முடிந்தது என்கிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய தீர்க்க தரிசனங்களும் முன் அடையாளங்களும் நிறைவேறி முடிந்தன. தீர்க்க தரிசன வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டு பகுதி முழுவதுமாகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே தாவீது அரசன் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்று சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையானது சிலுவையில் நிறைவேற்றினவராய், அதை கண்ணார கண்டவராய் முடிந்தது என்கின்றார். முடிந்தது என்கின்றார். அதே போன்று சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகின்றதை நாம் காண முடிகிறது. அதே போன்று ஏசாயா தீர்க்க தரிசியும் 53ஆம் அதிகாரத்தில் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கின்றார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் நிறைவேற்றி முடித்தவராய் அவர் முடிந்தது என்கின்றார். அதே போன்று தானியேல் தீர்க்கதரிசியும் எழுதுகின்றார், இதோ மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று அவர் கூறுகின்றார். அதையும் அவர் முடித்தவராய் முடிந்தது என்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னும் அநேக வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்று ஸ்திரீயின் வித்தானவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தம்மில் நிறைவேற்றினதாக முடிந்தது என்கின்றார். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய பாடுகளையும் குறித்து எழுதப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் முழுவதுமாக நிறைவேறினது நிமித்தம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று கூறுகின்றார். பிதாவானவர் தனக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி அவர் முடிந்தது என்று இங்கே நாம் பார்க்கின்றோம். அதே போன்று எப்படி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதோ அதே போன்று முன் அடையாளங்களும் நிறைவேறுகின்றதை நாம் காண முடிகிறது. மத்தியஸ்தனாகிய மோசே, சகோதரரால் கைவிடப்பட்ட பாடுபட்ட யோசேப்பு, சவுலால் துன்பப்படுத்தப்பட்ட தாவீது, அதே போன்று தேவாலயத்தை கட்டிய சாலமோன் என்றவர்கள் எல்லாரும் அவருக்கு முன் அடையாளங்களாய் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் உயிருடன் கூட இல்லை என்றாலும் அவர்களுடைய ஜீவியமானது நமது இரட்சகரின் ஜீவியத்திற்கு பல விஷயங்களிலும் அது முன் அடையாளங்களாய்
அங்கே இருக்கின்றதை நாம் காண முடிகிறது. இப்படி தீர்க்க தரிசனங்கள் மட்டுமல்ல பிரியமானவர்களே, முன் அடையாளங்களும் அநேகமாய் காணப்படுகின்றதை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அதே போன்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் கூறி இஸ்ரவேலருக்குள் நடைபெற்ற சடங்குகள் கிறிஸ்துவில் நிறைவேறி முடிந்தன என்பதை எபிரேயர் நிருபத்தில் தெளிவாய் ஆசிரியர் இங்கு எழுதுகின்றார். எல்லா சடங்காச்சாரங்களும் முடிந்தன. முன் செலுத்தப்பட்ட பலி இனி இல்லை. அனைத்துக்கும் ஒரே பலியாய் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஒரே ஒரு பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் தன்னுடைய திருப்பணியை அவர் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய திருப்பணியின் போது அவர் அயராது உழைத்தவராய் அனுதினமும் ஜெபித்தவராய் இருந்தார். எல்லா நேரங்களிலும் அவர் ஜெபித்தார். அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார். தனியாக இருக்கும் பொழுது அவர் ஜெபித்தார். அதிகாலமே எழுந்து ஜெபித்தார். அஸ்தமனமான போது ஜெபித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். இப்படி அவர் எப்பொழுதும் ஜெபிக்கின்றவராய், அநேக அற்புதங்களை செய்கின்றவராய், நன்மை செய்கின்றவராய் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கின்றோம். இப்படி அவருடைய திருப்பணியை அவர் ஓயாமல் செய்தவராய் காணப்பட்டார். இயேசுவானவர் ஓய்வெடுக்கவோ உறக்கம் கொள்ளவோ அல்லது தலை சாய்க்க இடமில்லை என்று கூறுகின்ற அளவிற்கு ஓய்வின்றி தன் ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நன்றமல்ல பிரியமானவர்களே. எத்தனையோ பாடுகளை அவர் பட்டார். வேதனைகள், கஷ்டங்கள், கடினங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எத்தனையோ இருந்தன. பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாயின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஊழியத்திற்கு வந்த நாள் முதற்கொண்டு அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பாடுகளை கடந்து சென்றவர் நம்முடைய பாடுகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் எப்படி ஜெயித்தார் அப்படியே நாம் ஜெயிப்போம் பிரியமானவர்களே. அவருடைய ஊழியத்தை அவர் வெற்றியாய் சிலுவையில் வென்று முடித்தார். நமக்கு வெற்றியின் முன்மாதிரியை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, முடிந்தது என்ற வார்த்தையின் மூலம் நமக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு காலம் தாழ்த்தாமல் தனிப்பட்ட ஜெபத்தில் தரித்திருக்கவும் பிறருக்கு நன்மை செய்வதிலும் இயேசுவானவர் தன்னுடைய அருட்பணியை எவ்வாறு செய்து முடித்தாரோ நாமும் அவரை போல கடவுளுடைய அருட்பணியை செய்ய அழைக்கப்படுகின்றோம். வேதம் சொல்லுகிறது, இப்பணி ஒவ்வொருவரின் மேல் விழுந்த கடமை என்று. ஆகவே அந்த கடமையை நாம் மாத்திரமல்ல, நாம் தனியாகவும் குடும்பமாகவும் திருச்சபையாகவும்
இணைந்து இந்த திருப்பணியை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் நமக்காய் கொடுத்த, இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டோம். அதை மற்றவர்களுக்கும் நாம் பகிர்ந்தளிக்கின்றவர்களாய் அழைக்கப்படுகின்றோம். முடிந்தது என்ற வார்த்தை வெற்றி துணியாக, வெற்றி சிறக்கும் வார்த்தையாக இருக்கின்ற வார்த்தை. கடவுள் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் அந்த அழைப்பை கொடுக்கின்றார். அவருடைய திருப்பணியை செவ்வனே செய்ய கர்த்தர் தாமே நமக்கு கிருபையும் நலனையும் ஒத்தாசையும் தந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கல்வாரியில் இந்த பாடுகள் பாட்டி தந்தையும் மன்னிதாய் சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையும் மன்னிதாய் சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. இந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பாட்டி தந்தையும் மன்னிதாய் சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையும் மன்னிதாய் சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. நன்றி இயேசு சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் முடிந்தது என்று சொன்னீர் சுவாமி. நாங்கள் வெற்றி பெறுவதற்காக கர்த்தாவே, இதோ சுவாமி நீர் செய்த அந்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கர்த்தாவே, உமக்கென்று நாங்கள் ஓடவும் உழைக்கவும் உம்முடைய திருப்பணியை செவ்வையாய் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும் சுவாமி. உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தியவர், எங்கள் திருச்சபையை தகுதிப்படுத்தியவர். உம்முடைய வருகை வரை காத்துக்கொள்ளும், வருகையிலே சேர்த்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்மோடும் நம் திருச்சபை மக்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.